சக்திகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சக்தி வணக்கங்கள். ஆன்மீக கலந்துரையாடலில் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் சக்தி பழனி முருகன் அவர்கள் முக்கியமான சக்தி மாலை இருமுடி பற்றி நம்முடன் பல விவரங்களை கூற இருக்கிறார்கள். சக்தி பழனி முருகனை வரவேற்போம். வணக்கம் ஐயா. ஓம் ஓம் சக்தியே குரு வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு நலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு குலம் வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் ஓம் சக்தியே குரு அருளால் அனைத்து உயிர்களும் இன்புற்று நீடூழி வாழ்க வாழ்க. ஓம் ஓம் சக்தியே. ஓம் சக்தி. ஓம் சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள். ஓம் சக்தி 15/12/2024 மேல்மருவத்தூர் மண்ணிலே இருமுடி பெருவிழா துவங்குகிறது. 15ஆம் தேதி 12ஆம் மாதம் 15ஆம் தேதி துவங்கும் விழா 10/2/25 வரை இருமுடி செலுத்த அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. 11/2/25 அன்று மாபெரும் அன்னையின் தைப்பூச ஜோதி பெருவிழா. ஓம் சக்தி. இந்த காலகட்டத்திலே லட்சக்கணக்கான சக்திகள் அன்னையை நாடி அன்னையின் இருமுடி தாங்கி மேல்மருவத்தூர் வந்து அன்னையின் கருவறையின் முன்னால் அன்னைக்கு அபிஷேகம் செய்ய இருக்கின்றார்கள். இவர்கள் சில விஷயங்களை ஞாபகம் வைத்திருப்பார்கள். இருந்தாலும் சில விஷயங்களை அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக சில கருத்துக்களை இங்கே சொல்ல இருக்கின்றோம். இந்த கருத்துக்கள் யாவும் நம்முடைய சொந்த கருத்துக்கள் அல்ல. ஏற்கனவே அன்னை ஆதிபராசக்தி சித்திரபீடத்தின் ஆதாரபூர்வமான சேனல் வெளிச்சம்பகுதியில் இருந்தும் சக்தி விரதமும் சக்தி மாலை அணி முறையும் என்று ஒரு சின்ன புத்தகம் அன்னையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்திலிருந்துதான் எடுத்து தொகுக்கப்பட்ட கருத்துக்கள். அவற்றை உங்கள் முன்னால் சொல்ல இருக்கின்றோம். இருமுடி செலுத்த வரும் பக்தர்கள், அதாவது ஏற்கனவே செலுத்தியவர்கள் மற்றும் புதிதாக சக்தி மாலை அணிய விரும்பும் பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில தகவல்கள். ஓம் சக்தி. இருமுடி மாலை அணிவதற்கு முன்னால், முதல்ல இருமுடி மாலை அணிவதற்கு முன்னால் என்ன செய்யணும்? சக்தி மாலை அணிந்து எளிமையான விரதம் இருந்து இருமுடி செலுத்த விரும்பும் பக்தர்கள் தங்களுக்கு அருகாமையில் உள்ள சக்தி பீடங்களையோ அல்லது வழிபாட்டு மன்றத்தையோ தொடர்பு கொண்டு சக்தி மாலை அணிவதற்கான தகவல்களை பெறலாம். அதன் பிரகாரம் அங்கே இருமுடி மாலை அணிந்து கொள்ளலாம். ஓம் சக்தி. இரண்டுமில்லை, நாங்கள் நேரடியாகவே மருவத்தூர் வந்து இருமுடி செலுத்த வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் மருவத்தூர் சித்தர் பீடத்திற்கு வந்த பிறகு தகவல் மையத்தை தொடர்பு கொண்டு இருமுடி செலுத்துவது தொடர்பான அனைத்து விவரங்களையும் நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். அப்படி இருமுடி செலுத்தும் பொழுது, சித்தர் பீடத்தில் செலுத்தும் பொழுது இருமுடி பொருட்கள், சக்தி மாலை ஆகிய அனைத்தையும் சித்தர் பீடத்திலேயே பெற்றுக் கொள்ளலாம். இருமுடி செலுத்துவதற்கு இன்ன மதம், இன்ன மொழி, இவ்வளவு வயது, ஆனா பெண்ணா, பெண்களுக்கு மாதவிடாய் போன்ற காலகட்டங்களா என்ற எந்த தடையும் கிடையாது. மானிட பிறவி எடுத்துள்ள எந்த வயதினரும் சக்தி மாலை அணிந்து இருமுடி செலுத்தலாம். ஓம் சக்தி. சக்தி. சரி, இருமுடி மாலை அணிஞ்சாச்சு. என்ன செய்யறது? மண்டலத்திலேயோ சக்தி பீடங்களிலேயோ மாலை அணிஞ்சாச்சு. என்ன மாதிரி விரதம் இருக்கணும்? சக்தி பீடங்களில் அல்லது மன்றங்களில் சக்தி மாலை அணிந்து கொண்ட பிறகு குறைந்தது 3 அல்லது 5 நாட்கள், குறைந்தது 3 அல்லது 5 நாட்கள் விரதம் இருக்க வேண்டும். இந்த 3 அல்லது 5 நாட்களிலும் தினசரி 2 வேளைகள் குளித்து
2 வேளை மட்டுமே எளிமையான சைவ உணவுகளை உட்கொள்ள வேண்டும். காலை மாலை ஆகிய 2 வேளைகளிலும் வழிபாடு செய்ய வேண்டும். படுத்து உறங்கும் பொழுது தலையணையை தவிர்த்து செவ்வாடை ஒன்றை விரித்து, அது துண்டோ வேஷ்டியோ ஏதோ ஒரு செவ்வாடை துணி ஒன்றை விரித்து அந்த செவ்வாடையில் மட்டுமே படுத்து உறங்க வேண்டும். மற்ற பாய் சமகாலம் போன்றவைகளை பயன்படுத்தக்கூடாது. அடுத்தாற் போல காலணி, செருப்பு, கை கடிகாரம் போன்ற இதர அலங்கார பொருட்களை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக மாமிசம், மது, பீடி, சிகரெட் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். ஓம் சக்தி. மேலும் தொலைக்காட்சி போன்ற கேளிக்கைகளில் ஈடுபடுதல் போன்ற செயல்களை தவிர்த்து எப்போதும் அன்னை ஆதிபராசக்தி நினைவாக இருக்க வேண்டும். சரி, அதுக்கடுத்து காலை மாலை 2 வேளைகளிலும், ஒரு வேளை வீட்டிலும் மற்றொரு வேளை மன்றத்திலும் வழிபாடு செய்தல் வேண்டும். இது மட்டுமில்லாம மற்ற இருமுடி அணிந்த சக்திகளது இல்லங்களில் அங்கே சென்று கூட்டு வழிபாடுகள் செய்யலாம் மற்றும் அன்னதானங்கள் செய்யலாம். சரி, 1வது மாலை முதல் 9வது மாலை முடிய, 1வது மாலை முதல் 9வது முடிய சிவப்பு நிற ஆடை மட்டுமே உடுத்த வேண்டும். 10வது மாலையில் இருந்து அதற்கு மேல் மாலை அணிபவர்கள் சிவப்பில் மஞ்சள் கலந்த ஆடையை பயன்படுத்த வேண்டும். இந்த விரத காலங்களில் 3 அல்லது 5 நாட்கள் இருக்காங்க இல்லையா, கூட நாட்கள் இருக்காங்க இல்லையா, அந்த விரத காலங்களில் முழுமையாக 9 மாலைக்கு உட்பட்டவர் என்றால் செவ்வாடையில் தான் இருக்க வேண்டும். 10வது மாலைக்கு மேல் உட்பட்டவர்கள் சிவப்பு கலந்த மஞ்சள் ஆடையில் தான் இருக்க வேண்டும். முக்கியமாக சக்தி மாலை ஆணியும் காலம் தவிர, இந்த விரத காலத்தை தவிர 9 மாலை முடித்த சக்திகள், அதாவது 10வது மாலை போட்டுக்கிட்டு அது 11 பாட்டு போறவங்க கண்டிப்பாக மஞ்சள் ஆடை அணியக்கூடாது. மஞ்சள் ஆடையில் இருப்பவர்களுக்கு செவ்வாடை சக்திகள் குருவாக ஆக மாட்டார்கள். சக்தி. இருமுடி பயணத்தின் போது மன்றத்திலிருந்து புறப்படுறோம். எப்படி வரணும்? இருமுடி பயணம் மருவத்தூர் நோக்கி புறப்படுவதற்கு முன் மன்றங்களில் கூட்டு வழிபாடு செய்து இருமுடி அணிந்தவர்களுக்கும் அவர்கள் பயணம் மேற்கொள்ள இருக்கும் வாகனங்களுக்கும் திருஷ்டி எடுத்து புறப்பட வேண்டும். பயணத்தின் போது ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி என்றும் மற்றும் ஓம் சக்தியை பற்றி அன்னையுடைய மந்திரங்களையும் சொல்லிக் கொண்டும் கட்டுப்பாடான வேகத்துடன் பாதுகாப்பான முறையில் பயணம் மேற்கொள்ள வேண்டும். இது இல்லாம சினிமா பாடல்களை இசைத்து கேட்டுக்கொண்டு வருவது அல்லது அந்த பாடலுக்கு ஏற்ப நடனம் ஆடுவது போன்ற செயல்களை ஆன்மீக பயணத்தின் போது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது அவசியம். ஆனால் அன்னையின் மந்திரங்களை ஒலிக்க செய்து குழுவாக சேர்ந்து அன்னையின் பாடல்களை பாடுவது, அன்னையின் மகிமைகளை பேசுவது போன்ற நல்ல செயல்களில் ஈடுபடுவது சிறந்தது. எப்போ வரணும்? கூட்ட நெரிசலின்றி நிதானமாக இருமுடி செலுத்துவதற்கு விடுமுறை நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களை தவிர்த்து உங்கள் மாவட்டத்துக்கு என ஒதுக்கப்பட்ட நாட்களில் அதிகாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தில் இருமுடி செலுத்தலாம். ஓம் சக்தி. சரி, சித்தர் பீடம் வந்த பிறகு என்ன செய்யணும்? மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் வந்த பிறகு தங்கள் அழைத்து வரும் பொறுப்பாளர்களின் வழிகாட்டுதலோடு பாதுகாப்பாக வரிசையில் செல்ல வேண்டும். வரிசைகளில் சண்டையிடுவது கூடாது. மிகவும் மௌனமாக அன்னையின் மந்திரங்களை மனதில் உச்சரித்தவாறு இருமுடி பையை சுமந்து கொண்டு அமைதியாக வரிசையில் வர வேண்டும். அபிஷேகம் செய்வது எப்படி? அபிஷேகம் செய்யும் போது மௌனமாக தங்களுடைய வேண்டுதல்களை மனதில் நினைத்தவாறே வர வேண்டும். அபிஷேகத்திற்காக
அன்னை ஆதிபராசக்தி சுயம்பு வடிவாக வீற்றிருக்கும் கருவறையை நோக்கி அமைதியாக வரிசையில் செல்ல வேண்டும். இத்தனை நாட்கள் விரமிருந்து எத்தனையோ மணி நேரம் பயணம் செய்து அன்னையின் முகம் காண காத்திருந்த நமக்கு கிடைக்கும் பொன்னான மணித்துளிகள் இவை. இந்த நேரத்தில் தங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில வினாடிகளில் ஒரே எண்ணத்தோடும் பார்வையோடும் அன்னை ஆதிபராசக்தியையும் சுயம்பு அன்னையையும் மனங்குளிர தரிசித்து இருமுடி அபிஷேகம் செய்ய வேண்டும். அந்த நேரத்தில் கருவறை முன் தொண்டுகள் செய்யும் சக்தியிடம் எந்த காரணம் கொண்டும் சண்டையிடுதல் கூடாது, மௌனமாக இருக்க வேண்டும். அமைதியாக இருமுடி அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் செய்வதற்கு முன்னால் ஒரு அரை மணி நேரமாவது மனதை உருவப்படுத்தி தியானம் இரு என்று அம்மா சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அது முடியவில்லை என்றாலும் கருவறை முன் அரை நிமிடமாவது மனதை ஒருமுகப்படுத்தினாலும் கூட அவர்களுக்கு அந்த இருமுடி பயனை நான் தருகிறேன் என்பது அன்னையின் அருள்வாக்கு. எனவே பக்தர்கள், இருமுடி செலுத்த வரும் பக்தர்கள் இதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அபிஷேகம் செய்ததற்கு பின்னால் என்ன செய்யணும்? இருமுடி செலுத்திய பிறகு நமது சித்தர் பீடத்தில் அமைந்துள்ள எழில்மிகு தியான மண்டபத்தை தரிசனம் செய்து அங்கே முறைப்படி தியானம் செய்வது சிறப்பு. சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட அன்னையின் அருள் நிறைந்த அன்னதானம் சித்தர்பீட அன்னதான கூடத்தில் வழங்கப்படுகிறது. பக்தர்கள் தவறாமல் அந்த அன்னையின் அருள் பிரசாதத்தை, அன்னதானத்தை பெற்று உண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வீடு திரும்பும் பொழுது நேரடியாக தங்களுடைய ஊருக்கும் வீட்டுக்கும் தான் செல்ல வேண்டும். அதை விடுத்து பிற இடங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுது இங்கே நீங்கள் பெற்ற அருளை சிதற விட்டு விடுகிறீர்கள் என்பது அன்னையின் அருள்வாக்கு. எனவே இருமுடி பயணமாக வரும் பொழுது சுற்றுலா தலங்கள் அல்லது ஏனைய ஆன்மீக தலங்கள் போன்ற பகுதிகளுக்கு செல்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சித்தர் பீடத்திலிருந்து வீடு திரும்பும் வரை சக்திகள் அவரவர்களுக்கு உரிய மஞ்சள் ஆடை அல்லது செவ்வாடையில் தான் இருக்க வேண்டும். நான்தான் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி சாதாரண ட்ரெஸ் மாறக்கூடாது. அது உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வீடு திரும்பிய பின் அன்னையின் திரும்பி விடுவப்படத்திற்கு திருவுருவப்படத்தின் மேல் அவர்களுடைய மாலையை கழற்றி அணிவித்து விரதத்தினை முடித்துக் கொள்ள வேண்டும். இருமுடி பையில் கொடுக்கப்பட்ட அரிசியை தேவையான அரிசியுடன் கலந்து சர்க்கரை அல்லது வெண்பொங்கல் செய்து அன்னைக்கு படைத்து அன்னையின் படத்திற்கு தீபாராதனை செய்து திருஷ்டி கழித்து பின் அந்த பொங்கலை அனைவரும் குடும்ப உறுப்பினர்கள் உண்ண வேண்டும். சரி, மாலை என்ன பண்றது? 9வது மாலை முடித்த சக்திகள் அந்த மாலையையும் இருமுடி பையையும் இல்லத்தில் அன்னையின் படத்தில் வைத்து தீபாராதனை காண்பித்து திருஷ்டி கழித்து கடலிலோ ஓடும் நீரிலோ விட்டுவிடும்படி அன்னை சொல்லியிருக்கின்றாள். 9வது மாலை அணிந்து இருமுடி அபிஷேகம் செய்து முடித்தவர்கள் 10வது மாலை அணிவதற்கு முன்பாக ஒரு 9 பேர் 9 அபிஷேகம் 2 பேர் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, அதுல ஒருத்தர் $1 தங்கள் வீட்டு முன் வாசலில் அல்லது பூஜை அறையில் மேல் வாசலில் ஸ்ரீ சக்கரம் தெரியுமாறு பதிக்க வேண்டும். ஒருத்தர் தான் இருந்தாங்கன்னா 9வது மாலை முடிச்சுட்டாங்கன்னா அவங்க $1 எடுத்து ஸ்ரீ சக்கரம் தெரியுது மாதிரி வாசல்ல வைக்கணும். 9க்கு மேல் உட்பட்டவர் நிறைய பேர் இருந்தா மற்றவருடைய மாலை இருமுடி ஆகியவற்றை நீரில் விட்டு விடலாம். ஓடும் நீரிலோ கடல் விடலாம். 10வது மாலை போடுவதற்கு புதிதாக மஞ்சள் இருமுடி பையும் சக்தி மாலையும் வாங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி 13வது மாலை அணிந்து இருமுடி அபிஷேகம் செய்தவர்கள் 9 முடிச்சாச்சு, இப்ப 13 4 வருஷம் கழிச்சு முடிச்ச பிறகு 14வது மாலை அடுத்த வருஷம் தான் போட போறாங்க. இப்ப போட்டதுல 13 பேர் மாலை செலுத்திய ஒருவரின் $1 எடுத்து
வாசலின் மேற்புறத்தில் டாலரில் உள்ள அம்மன் சுயம்பு திருவுருவம் வெளியே தெரியுமாறு 9ஆம் முடிச்சவங்க சக்கரம் தெரியுமாறு வைக்கிறோம். இது அம்மாவுடைய சுயம்பு குரு தெரியுமாறு வாசலில் பதிக்க வேண்டும். மேற்படி குடும்பத் தலைவர் குடும்பத்தில் மிகுதியாக உள்ள சக்தி மாலை மற்றும் இருவிழிப்பை ஆகியவற்றை தீபாராணை காண்பித்து திருஷ்டி கழித்து கடலிலோ ஓடும் நீள விட்டும்படி அன்னை கூறியிருக்கிறாள். 14வது மாலைக்கு புதிய மஞ்சள் பையும் இருவிழிப்பையும் மாலையும் வாங்க வேண்டும். ஓம் சக்தி. இதெல்லாம் தவிர முக்கியமான குறிப்புகள் சக்தி. சித்தர் பீடத்தில் இருக்கும் நாட்களில் தங்களால் இயன்ற அளவு தொண்டுகள் செய்ய வேண்டும். அந்த தொண்டுகளையும் மௌனமாக செய்தால் மிகவும் நல்லது. என்ன தொண்டு செய்யலாம்? பொதுவா ஆங்காங்கே கிடக்கும் குப்பைகளை எடுத்து உரிய குப்பை தொட்டியில் சேர்க்கலாம். இருமுடி செலுத்துவதற்காக வரிசையில் ஒருவர்களுக்கு தண்ணீர் வழங்கலாம். இது போன்ற தொண்டுகளை செய்வதற்கு நமக்கு மனம்தான் வேண்டும் சக்தி. எனவே அம்மா என்ன செய்யறான்னா, அன்னை ஆதிபராசக்தி தொண்டிற்கும் மௌனத்திற்கும் தான் அதிக பலன் தருகின்றாள் என்பது குறிப்பிடத்தக்கது. எனவே தொண்டுகளை மௌனமாக செய்யுங்கள். சித்தர்பீடத்தில் நடைபெறுகின்ற அன்னைக்கு மிகவும் பிடித்த, சித்தர்களுக்கு மிகவும் பிடித்த சிறப்புமிக்க அன்னதானத்திற்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை பொருட்களை தங்களால் இயன்ற அளவுக்கு வாங்கி கொடுக்கும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு சக்தியும் தமது சக்திக்கு ஏற்ப, வசதிக்கு ஏற்ப தங்கள் சொந்த செலவில் ஏழைகளுக்கு இருமுடி கட்டி அழைத்து வந்து சித்தர் பீடத்தில் இருமுடி செலுத்த வைத்து அன்னையின் அருளாசியை பெற வழிவகை செய்தால் அவர்களுக்கு கிடைக்கும் புண்ணியத்தில் உனக்கும் பங்கு உண்டு என்று அன்னை அருள்வாக்கில் கூறியிருக்கிறாள். எனவே நாம் அனைவரும் முடிந்தவரை இருமுடி அணிய விரும்பும் ஏழை சக்திகளுக்கு மாலை அணிவித்து இருமுடி செலுத்த அழைத்து வர முயற்சிக்க வேண்டும். ஓம் சக்தி, பராசக்தி. இந்த கருத்துக்கள்ல மனதில் பதிஞ்சிடுங்க. ஓம் சக்தி. இதை பின்பற்றி இருமுடி செலுத்த முயற்சிங்க. இருமுடி பொருட்கள்லாம் மாவட்ட மன்றங்கள்லயே அவங்க செஞ்சு தருவாங்க. அல்லது சக்தி பீடத்துல என்னென்ன பொருட்கள் கொடுத்துருவாங்க. அதை நீங்க வாங்கி பெற்று தீர்த்து கொள்ளலாம். ஓம் சக்தி, பராசக்தி. இப்பொழுது அம்மா கூறிய இருமுடி அருள் வாக்குகள். இருமுடி பற்றி அம்மா நிறைய சொல்லியிருக்காங்க. அன்னையின் அருள் வாக்கு அப்படின்னு ஒரு புத்தகம் அம்மா கோயில்ல இருந்து வெளிவந்திருக்கு. சக்தி கண்டிப்பா எல்லாருடைய வீட்லயும் சக்தி இந்த புக் இருக்கணும். அதுல 16வது சாப்டரா இருமுடி பத்தி அம்மா அருள் வாக்குகள் சொல்லியிருக்காங்க. அது 512ஆம் பக்கத்துல இருந்து 522 வரையும் 10 பக்கங்களுக்கு மேல இருக்குது. இந்த வாரம் அதில் உள்ள சில அருள் வாக்குகளை மட்டும் நாம் பார்ப்போமா? இருமுடி. இருமுடி என்பதன் பொருள் என்ன? அம்மா தலைமுடி. இருமுடி என்பதற்கு இருள் முடி என்று பொருள். இதயத்தில் உள்ள இருளை போக்க அணியும் முடி என்று பொருள். கணவன் மனைவி இருவரின் அகத்தோற்றத்தையும் முடி போடுவது என்றும் பொருள். மற்றும் மனிதனின் அகமும் புறமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பதே இருமுடி. இருமுடி செலுத்தினால் என்ன பயன்? இருமுடி செலுத்துவது உன்னுடைய அழுக்குகளை நீக்கிக் கொள்ளவே. உன் உள்ளத்தில் உள்ள அழுக்கு, உன் குடும்பத்தில் உள்ள அழுக்கு, இவ்விரண்டு அழுக்குகளை நீக்கிக் கொள்ளவே இந்த இருமுடி. ஒழுக்கம், கட்டுப்பாடு இன்றி நீ செலுத்தும் இருமுடியால் எந்தவித பயனும் இல்லை. எத்தனை முறை இருமுடி செலுத்தினாலும் என் குறை தீரவில்லையே என்று நினைக்க கூடாது. எத்தனை முறை குளித்தாலும் அழுக்கு போவதில்லை. உள்ளத்து அழுக்கை போக்கிக் கொள்ள வேண்டி
என்னை நாடினால் அருள் உண்டு, அன்னையை நாடினால் உண்டு. உங்களின் வெளி அடுக்குகளுக்கு நான் பொறுப்பல்ல. வசதி உள்ளவர்களுக்கு அம்மா சொல்றாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது 5 பேர்களுக்காவது இருமுடி அணிவித்து அந்த செலவினங்களை நீங்களே ஏற்று அவர்களையும் இங்கே அழைத்து வர வேண்டும். நீங்கள் என்னதான் ஆன்மீக நிலையில் ஈடுபட்டாலும் உங்கள் பக்கத்தில் உள்ளவர்களையும் ஆன்மீக பாதைக்கு அழைத்து வர வேண்டும். அவ்வாறு அழைத்து வந்தால் அதற்கு தனி பலன் உண்டு. ஆன்மீக நிலையில் ஈடுபடாதவர்களையும் ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தினால் அவர்களுக்கும் நிம்மதி கிடைக்கும், உங்களுக்கும் நிம்மதி கிடைக்கும். 5 பேருக்கு இருமுடி போட்டு கூட்டி வருவதனால் அந்த 5 பேருடைய ஆன்மாவும் குளிர்கிறது. அப்படி குளிரும் போது அந்த பலன் உங்களுக்கும் கிடைக்கிறது. இருமுடியின் பலன், கலங்கிய நீரை தெளிவடைந்த பிறகே குடிப்பது போல இருமுடியை செலுத்தியும் துன்பம் தீராத நிலையில் இருப்பவர்கள் பின்னர் மனம் தெளிவடைந்து நிம்மதி பெறுகிறார்கள். சக்தி விரதம் ஏன்? சக்தி விரதம் ஏன்? 5 அடக்கத்தான் விரதம். விரதம் இருந்தால்தான் நோய் வராது. உடலில் சேர்கின்ற அழுக்கை குளித்து போக்கிக் கொள்வது போல, துருப்பிடித்த பொருட்களை எண்ணெய் கொண்டு சுத்தப்படுத்துவது போல, உள்ளத்தில் ஏற்படும் அழுக்குகளை நீக்கிக் கொண்டு தூய்மையாக வாழ்வதற்குத்தான் விரதங்கள் தேவை. இருமுடியின் ஆற்றல் என்ன? அழுக்கு நிறைந்த கோணியில் தானியங்களை கொட்டி அந்த கோணியை சிறு கயிற்றால் கட்டுகிறார்கள். கோணியில் அதிகமாக உள்ள பொருட்களை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி அந்த ஒரு சிறு கயிற்றுக்கு இருக்கிறது. உங்கள் உள்ளம் என்னும் கோணியில் பாவங்கள் நிறைந்து மூட்டையாக உள்ளது. இருமுடி கட்டி வந்து இங்கே அழுப்பதனால் இங்கேயும் அமுக்கப்பட்டு உங்கள் பாவங்கள் வெளியேற்றப்படுகின்றன. சிறிய கோணியில் உள்ள பொருட்களை கயிறு கட்டுவது போல உங்கள் இரு பாவ மூட்டைகளை நான் கட்டுப்படுத்துகிறேன் என்று அன்னை சொல்லுகின்றாள். இருமுடி அணிந்தால் உங்களுக்கு எதிரான மாந்திரிகங்கள் அழியும். இருமுடி செலுத்தியதும் உடனே பலனை எதிர்பார்க்காதே. ஒரு செடியை ஊன்றி நட்ட பின் அது வேர் பிடித்து தளிர்விட்டு பூத்து பின் காய்த்து அதன் பிறகே கனி வரும். அதுபோல ஒவ்வொரு இருமுடிக்கும் கட்டாய பலன் உண்டு என்று அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு அம்மாவோட அருள்வாக்க பார்த்துட்டு மீதி அருள்வாக்குகளை வாய்ப்பு இருந்தால் அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம்னு சொல்லிக்கொண்டு, இந்த இருமுடி போட்டதுனால அம்மா எப்படி காப்பாத்திருக்காங்க, என்ன செஞ்சிருக்காங்கிறத இந்த 2 நிகழ்ச்சிகளை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஓம் சக்தி. சங்கடம் தீர்க்கும் சக்தி மாலை அப்படிங்கிற பேர்ல பெரியவர் சக்தி ஜீவரத்னம் வேப்பேரி மன்றத்து பொறுப்பாளர் எழுதியிருக்கிற கட்டுரை. இப்ப 3 நிகழ்ச்சி சொல்ல போறேன். 3 நிகழ்ச்சியுமே இருமுடி மகிமை, இருமுடி மகிமை என்று தலைப்பிட்டு அம்மாவின் ஆலயத்து வந்த புத்தகத்திலிருந்துதான் இந்த 3 நிகழ்வுகளும் சொல்லப்பட இருக்கின்றன. ஓம் சக்தி. முதலாவது ஐயா ஜீவரத்திலேயே நிகழ்ச்சி. அவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தைகளை அப்படி வாசிக்கிறேன். எங்கள் மன்றத்தை சார்ந்துள்ள இளைஞர் ஒருவர் வேலை காரணமாக சக்தி மாலை அணியும் காலத்தில் வெளிநாடு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. தவிர்க்க இயலாமல் வெளிநாடு சென்று விட்டார். நீண்ட காலமாக திருமணமாகாமல் இருந்த அவர் இருமுடியின் போது தான் வர இயலாததால் இருமுடியில் கட்டுவதற்காக 1 மூட்டை அரிசியை தன் செலவில் அனுப்பி வைத்தார். என்னைக்கு இருமுடி மாலை வருதோ அன்னைக்கே. அதே நாளில் மற்றொரு நாட்டிலிருந்து வந்து சென்னையில் தங்கி பணிபுரியும் பெண் ஒருவர் தனக்கும் நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறுவதாக சொல்லி உறவினருடன் சென்று மேல்முருகத்தில் அம்மாவிடம் பாத பூஜையில் கூற, மேல்முருகத்து அம்மாவிடம் பாத பூஜையில் கூற ஒரு தேதியை சொல்லி அந்த குறிப்பிட்ட நாளில் இருமுடி கட்டி வந்து
சித்தர் பீடத்தில் செலுத்து, உன் திருமணம் கைகூடும் என்று கூறியிருக்கிறார்கள். யார் யாரையோ விசாரித்து முதல் முறையாக அந்த பெண் எமது மண்டத்திற்கு, அதாவது வேப்பேரி மண்டத்திற்கு வந்து வர்றாங்க. அன்னைக்கு அதை இரும்பி கட்டியிருந்தாங்க. அன்னை வந்து இருமுடி கட்ட, அன்னை இருமுடி செலுத்த அந்த பெண்ணுக்கு கூறிய அந்த நாள், மண்டத்தைச் சேர்ந்த வெளிநாடு சென்ற அந்த இளைஞர் தன் செலவில் அரிசி வாங்கி கொடுத்த நாள். அந்த அரிசி மண்டத்திலிருந்து இருமுடி கட்ட தோன்றும் நாளாக தானாகவே அமைந்தது. அந்த இளைஞர் அனுப்பிய அரிசி இந்த பெண் இருமுடியில் சேர்ந்து தோளில் சுமந்து சென்று ஒரு வருடம் செலுத்தினாள். ஒரு வருட காலத்திற்குள்ளாகவே அந்த பெண்ணுக்கு திருமணம் கைகூடியது. யார் மாப்பிள்ளை? இந்த அரிசி வாங்கி கொடுத்தார்ல, அவர்தான் மாப்பிள்ளை. அடுத்த வருடம் 2 பேரும் சேர்ந்து வந்து மண்டத்தில் செலுத்தி இருமுடி பலனை பெற்றார்கள். அவர்களுக்கு இப்போது ஒரு பெண் குழந்தையும் உண்டு என்று பதிவிட்டிருக்கார். அன்னதானத்துக்கு பொருட்களை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அம்மாவுடைய விவசாயிட்டு. அந்த மாதிரி விஷயத்துக்கு அம்மா எப்படியெல்லாம் பலன் தருதாங்கிற ஒரு நிகழ்வுதான் இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வு நடந்து ஏறக்குறைய பல ஆண்டுகள் ஆயிட்டு. அது மட்டும் இல்லாம இன்னொரு நிகழ்ச்சியும் சொல்றார் சக்தி. கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஒருத்தர் 50 வயசுக்கும் அப்போ எவ்வளவோ மருத்துவம் செய்தும் சிறிதும் வலி குறையாத நிலையில் மண்டத்தில் வந்து மாலை போட்டு வலித்த தோளிலேயே இருமுடி ஏந்தி மேல்மருவத்தூர் சென்று செலுத்திய பின் படிப்படியாக அந்த வலி குறைந்து 10 நாட்களில் தோல்வலி சென்ற இடமே இல்லாமல் தெரியாமல் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார். முக்கியமான நிகழ்வு சக்தி. இருமுடி இம்மையிலும் நன்மை அப்படின்னு சக்தி முத்துகிருஷ்ணய்யா எழுதின கட்டுரை. அது பக்கம் 37 இருந்து 38 அந்த புத்தகத்துல இருக்குது. இருமுடி செலுத்திய பாதருக்கு இவ்வுலக வாழ்க்கையில் இம்மையிலேயே இப்பொழுதே பல நன்மைகளை தந்திருக்கின்றாள் அன்னை. நீலகிரி மலையில் தோத்தகிரிக்கு அருகில் நட்டக்கல் என்ற இடம் இருக்கிறது. அங்குள்ள குன்றின் மீது ஒரு குமரன் கோயிலும் இருக்கிறது. குன்றிருக்கிடமெல்லாம் குமரன் கோயில் அல்லவா. அந்த கோயில் அர்ச்சகர் படுகர் இனத்தைச் சேர்ந்தவர். சுப்பிரமணியம் என்பது அந்த அர்ச்சகரின் பெயர். இளைஞனாக வளர்ந்து விட்ட அவரது மகனுக்கு பல ஆண்டுகளாக நோய் இருந்தது. 12 வயசு ஒரு பையனுக்கு, அவர் பையன் நிறைய. என்ன நோயின்னா, காலை 11 மணி வரை மயக்கம் போட்டு விடுவார். வாயில் நுரை தள்ளும், உடலெல்லாம் நடுங்கும், முசு முசுனு மூச்சு இறைக்கும். ஒவ்வொரு நாளும் அந்த மயக்கம் வர தயங்குவதில்லை. பல மருத்துவரிடம் காட்டியாகிவிட்டது. இது காக்காய் வெடிப்பு இல்லை. காக்காய் வெடிப்பு நாள் தவறாமல் வராது, என்னைக்காவது வரும் திடீர்னு. ஆனால் மருத்துவர்களால் இன்ன நோய் என்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பையனோ பல ஆண்டுகளாக துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாளும் 11 மணி ஆனா அந்த வேதனை. இந்த நிலையில் சுப்பிரமணியம் அவர் படிப்படியால அர்ச்சகரா அந்த கோயில்ல தான் ஆதிபராசி மன்றம் ஒன்று துவங்கினார். அங்கு மண்டத்தினர் சக்தி மாலை அணிந்தனர். அர்ச்சகர் சுப்பிரமணியம் தன் மகனுக்கும் அங்கு சக்தி மாலை அணிந்து இருமுடிகட்டை செய்தார். அந்த மண்டத்தினரும் மருவத்தூர் வந்து மாலை செலுத்தினார்கள். அந்த இளைஞரும் மருவத்தூரில் மண்டத்தாருடன் வந்து சேம்புக்கு இருமுடி அபிஷேகம் செய்தார். அவர் சக்தி மாலையை கழற்றி சேம்புக்கு முன் காட்டும் போது அவர் உடலில் சக்தி வாய்ந்த மின்சாரம் பாய்வது போல் இருந்ததாம். உடல் நடுங்கியது. கருவறையை விட்டு வெளிவரும்போது இனந்தெரியாத புத்துணர்ச்சியோடு வந்தார். அன்று காலை 11 மணிக்கு அந்த மயக்கம் வரவில்லை. அன்று மட்டுமல்ல, 8 ஆண்டு கழித்தும் பின்னால் வரவில்லை. அந்த இளைஞர் திருமணமாகி நல்வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்றார். ஓம் சக்தி. இருமுடிச்சு நம் உயிர் முடிச்சுன்னு பக்கம் 40 இருந்து 46 இருக்குது அந்த புத்தகத்துல. இந்த புத்தகம் இருமுடி மகிழையில சக்தி முத்துகிருஷ்ணய்யா எழுதினது.
ஒட்டர்பாளையம் மன்றத்தில் ஆடிப்பூரத்திற்கு 50 பேர் சக்தி மாலை அணிந்தார்கள். மன்ற தலைவி சாந்தா சுப்பிரமணியத்தின் மகன் ஸ்ரீராஜ் என்ற ஹரிஹர ராமச்சந்திரன் குருவாக இருந்து அன்று இரவு 1:30 மணி வரைக்கும் 1:30 மணி வரைக்கும் ராத்திரி வரைக்கும் மாலை அணிவித்தார். ஹரிஹர ராமச்சந்திரனுக்கு 2 நாட்களாக சரியான தூக்கம் இல்லை. அன்று மாலை சக்தி மாலை அணிந்து முடித்ததும் மன்றத்துக்கு முன் எல்லோரும் நிற்க வைத்து திருஷ்டி அளித்தோம். ஒரு பேருந்து வண்டி, இன்னொன்னு ஒரு ஃபியட் கார், இரண்டிலும் சக்தியின் தொண்டர்களும் சக்தி மாலை அணிந்து கொள்ளும் புறப்பட்டோம். நானும் 2 மாநில 3 மாவட்ட தலைவர் பி.கே. சுந்தரம், மன்ற தலைவர் பாலசுப்ரமணியம், அதாவது கோவை சென்ட்ரல் தியேட்டர் உரிமையாளர், கோவை மாவட்ட தலைவி டாக்டர் பானுவதி அவர்களும் பேருந்து வண்டியில் இருந்து கொண்டோம். மன்ற தலைவரின் மகன் ஹரிஹர ராமச்சந்திரன் காரை ஓட்டினார். அவர்தான் மாலை போட்டு விட்டோரு. அவருடன் சக்தி மாலை 5 இளைஞர்களும் இரும்பு எடுத்து காரில் பயணம் செய்தனர். காரில் இருந்த 6 பேர்களுமே சக்தி மாலை அணிந்து இருமுடித்து சென்றது ஒரே கார், குறிப்பிடத்தக்க ஃபேட்கார். ஃபேட்கார் முன்புறமும் எங்கள் பேருந்து பின்புறமாக இரவு 2:30 மணிக்கு அன்னையின் திருநாமங்களை சொல்லிக் கொண்டு ஆலயத்துக்கு புறப்பட்டோம். ஃபேட்கார் முன்னால் போறது கொஞ்ச நேரத்துக்கு கண்ணில இருந்து மறைஞ்சிடுது. 25/7/1987 24ஆம் தேதி புறப்பட்டாங்க. 24/7/87 25 கார் முன்னாடி வேகமா போயிடுது. காலை 6 மணி அளவில் ஆத்தூருக்கு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் நரசிங்கபுரம் என்ற ஊரின் எல்லையில் உள்ள காட்டாட்டு பாலத்தில் எங்கள் பேருந்து செல்லும் போது வண்டியில் உள்ள சிலர் கூச்சலிட்டனர். ஐயோ, நம்ம ஃபேட்கார் பள்ளத்தாக்குல காலையிலா கிடக்குதே, அதுல போனவங்க என்ன ஆனாங்களோ, ஓம் சக்தி அப்படின்னு கதறினாங்க. பேருந்தை நிறுத்திவிட்டு ஃபேட்கார் விழுந்த இடத்திற்கு வேகமாக சென்றோம். ஒரே கூட்டம். ஃபேட்காரின் 4 சக்கரங்களும் வானத்தை நோக்கிக்க தலைகளாக கிடந்தது. ஆமையை பரட்டி போட்ட மாதிரி, கரப்பாம்பூச்சியை பரட்டி போட்டோம். அதில் வந்த சக்தி மாலை தொண்டர்களை எங்கள் கண்கள் தேடின. காரை ஓட்டி வந்த இளைஞர் அணி தலைவர் ஹரிராமச்சந்திரன் 2 கையிலும் கட்டி கொண்டு நின்று கொண்டிருந்தார். என்ன தம்பி ஆச்சு அப்படின்னு அவர் தந்தையார் கேட்டார். அப்போது விபத்து நடந்து 10 நிமிடங்கள் தான் ஆகியிருந்தது. அதிர்ச்சியில் அவரால் ஏதும் பேச முடியவில்லை. கூட்டத்திலிருந்து ஒரு கேட்டது, யாருக்கும் எந்த மணி இல்ல, அம்மா காப்பாத்திட்டா. இதை கேட்டதும் எங்கள் வயிற்றில் பால் செலுத்தியது போல் இருந்தது, பால் வார்த்ததை போல் இருந்தது. விபத்து நடந்த விதம், கார் கவிழ்ந்து கிடக்கும் இடத்தை ஒட்டி ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டக்காரர் விபத்து நடந்ததை நேரில் பார்த்திருக்கிறார். அவர் சொன்னார், வேகமாக பாலத்தில் வந்து முடிந்த கார் சாலையை விட்டு வலிகியது. சாலை ஓரத்தில் இருந்த 3 குத்துக்கற்கள் கட கட என்று மோதியது. பாலத்துக்கு காட் ஸ்டோன் சொல்லுவோம், ஒரு குத்துக்கள் மாதிரி வச்சிருப்போம், உள்ள பள்ளத்துல இறங்கி விடுறது. அதில் மோதியது. 3 முறை உருண்டு தலை உப்புறாக கவிழ்ந்து நின்று விட்டது. அக்கம்பத்தில் எல்லாம் ஓடி வந்தார்கள். கதவை திறந்தோம். காரில் இருந்தவர்களுக்கு ஒரு அடியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பாலத்தில் இருந்து சாலை சரிவாக கீழே இறங்கிறது. அங்கு சாலின் 2 ஓரங்களில் 3 அடி உயரமுள்ள கற்களை ஊன்றி சுண்ணாம்பு ஊசியின் அடிவில் கருப்பு ஒன்றும் பூசி இருக்கிறார்கள். 15 அடிக்கு ஒரு கல் ஊண்டப்பட்டு உள்ளது. கார் சாலையை விட்டு இடதுபுறமாக விலகியதும் அந்த கல் ஒன்றில் மோதிருக்கிறது. கல் தரையிலிருந்து பிடுங்கிக் கொண்டு தூர போய் கிடந்தது. அங்கே ஒரு தென்னை மரம் இன்னும் ஒரு அடி இடதுபுறமாக ஒதுக்கி இருந்தால் அந்த தென்னை மரத்தில் மோதி, அப்பப்பா நினைத்து பார்க்கவே பயமாக இருக்கிறது. 3 கற்களில் வண்டி மோதி போதெல்லாம் வண்டிக்கும் கல்லுக்கும் இடையே அன்னையின் படம் தான் இருக்கிறது. வண்டிக்கு முன்னால கல்லு, கல்லுக்கு முன்னால கீழே அம்மா படம் வச்சுப்போம் இல்லையா, அந்த படம் தான் இருக்கிறது. படம் ஒட்டப்பட்ட மவுண்ட் வளைஞ்சிட்டுது, ஆனால் கிழிந்து சேதமடையவில்லை. அம்மாவுடைய படம் கிழிந்து சேதமடையவில்லை. படத்தில் சுயம்புவுக்கும் அம்மாவுக்கும் இடையில் ஒரு சிறிய பள்ளம் இருந்திருக்கு. கல்லாக இருந்து காரில் இருந்து காரின் வேகத்தை 3 முறை தடுத்து விட்டவளும் அவளே.
அன்ற 3 மோதல்களை தாங்கிக் கொண்டவளும் அவளே. தென்னை மரங்களில் மோதாமல் செலுத்தி விடும் அவளே. இத்தனை செய்து இருமுடித்து வந்தால் தொண்டர்களுக்கும் உயிர் கொடுத்தவளும் அவளே. ஆம், அவளின்றி ஒரு அணுவும் அசையாது. இதெல்லாம் வச்சுடுவோம். இன்னும் இருக்கு கொஞ்சம். அந்த காரில் லாரியில ஏற்றி அடிச்சு போட்டு இவங்க வந்த பஸ்ல எல்லாரும் ஒண்ணு வர்றாங்க. குரு அம்மாவை பாக்குறாங்க. 6 பேரும் சக்தி மாலை அணிந்திருந்ததால் பெரிய விபத்தென்றாலும் ஆபத்தில்லாமல் தப்பினீர்கள். நீங்கள் எடுத்து வந்த இருமுடி உங்கள் உயிரை காத்தது என்றார்கள். அடுத்த நாள் 28ஆம் தேதி உணவு கூடத்துக்கு வந்து அறுவடை வழங்கினார்கள் அம்மா. அப்ப சொல்றாங்க, கோவையில் வந்த கார் வித்துக்குள்ள ஆன போது இருமுடி எடுத்து வந்ததால் உயிர் பழைத்தார்கள் என்று சொன்னார்கள். சரி, இத்தனை மட்டுமே சொல்றது. அம்மா என்ன சொன்னா, 2/8/1987 அன்று ஹரிஹர ராமச்சந்திரன் அன்னையிடம் அருள் வாக்கு கேட்டார். அப்போது அம்மா என்ன சொல்றா, இந்த கார் விபத்தோடு உன்னை பிடித்த சனியனையும் தீமையும் நீக்கிவிட்டேன் மகனே, என் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு என்று அன்னை கூறினார்கள். ஓம் சக்தி. அந்த மன்றத்தில் அவிடைய பொருட்களை ஒவ்வொன்றாக அவர் கைகளாலே எடுத்து வைத்து இருமுடிச்சு போட்டு கட்டினார்களே, அந்த இரு முடிச்சுதான் அந்த அறுவேரின் உயிரையும் காப்பாத்தது. ஓம் சக்தி, பராசக்தி. அடுத்த வாரம் தொடங்குவோம். நன்றி, வணக்கம். நல்ல நினைவூட்டலா இருந்து எப்படி சக்தி மாலை வந்து மன்றங்களில் இருந்து தனியாக எப்படி எடுத்து என்னென்ன விரத முறை கடைபிடிக்க வேண்டும் என்று தெளிவாக எடுத்து சொன்னீர்கள். கருத்துக்கள் ஏதாவது பகிர விரும்பினால் பகிரலாம் சக்தி. இந்த இலவச இருமுடி பற்றி வேற ஏதாவது சொல்றீங்களா சக்தி? நீங்க உங்களுக்கு தெரிந்த கருத்துக்கள் இல்ல உங்க பகுதியில இது மாதிரி ஏற்பாடுகள்லாம் ஏதாவது செய்யறீங்க? ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்களேன். இல்ல, இலவச இருமுடி பத்தி அம்மா நிறைய வாட்டி சொல்லியிருக்கு. இந்த சிறுவர்களுக்கு ஒவ்வொரு வசதி உள்ள மன்றமும் வந்து 5 சிறுவர்களுக்கு, ஏழை சிறுவர்களுக்கு, 5 ஏழை சிறுமிகளுக்கு கண்டிப்பா வந்து அதை மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வரணும். அது மாதிரி சக்தி நிறைய சொல்லிட்டாங்க. அந்த 10 பேருக்கு எடுத்துட்டு வரனால அவங்க ஆன்மாக்குள் இருக்கிறது, உன்னுடைய ஆன்மாவுக்குள் இருக்கிறது. 10 பேருக்கு நீ முடி எடுத்து வைக்கும்போது நீ வந்து குருஸ்தானத்தை அடைகிற. அதனால என்கிட்ட பெற்ற அருள் உன் மூலமா அவங்களுக்கும் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து சில குறை சொல்ற மாதிரிதான் இருக்கு சில மன்றத்தை பத்தி. அது சொல்ல வேணாம்னு விட்டுருவோமான்னு விட்டுடலாம். அதை வந்து ஒரு குறையா சொல்ல வேணாம், அத ஒரு வழிகாட்டுதலா சொல்லலாம்ல சக்தி. பொதுவா என்ன சொல்லணும்னாக்க, இந்த இருமுடி சமயத்துல என்ன பண்றாங்க சில மன்ற தலைவர்கள், யாரும் நம்ம இது பண்ண வேணா, அவங்க வந்து இதை வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு கருவியா இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. எப்படின்னாக்கா, அந்த நல்ல தரமான அரிசி, தரமான குங்குமம், தரமான மஞ்சள் கிழங்கு, அது மாதிரி பொருட்களை பயன்படுத்தாம கொஞ்சம் சாதாரண தரமான குறைவான தரம் உள்ளதை இது பண்ணிட்டு அந்த இதுல கொஞ்சம் சில இதெல்லாம் பண்ணி அதை வந்து அவங்க அது மாதிரி செய்யறாங்க. அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா, எனக்கு பால்ல தண்ணியை கலந்தாலும் தெரியும், தண்ணியில பாலை கலந்தாலும் தெரியும். பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா எதுல இது கலந்துருக்குன்னு தெரியாது. இல்ல நம்ம வந்து சொல்ல முடியும் பால்ல தண்ணி கலந்துருக்குன்னு. அது பால்ல தண்ணி கலந்துருக்கா இல்ல தண்ணியில பால் கலந்துருக்கான்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு அம்மா சொல்லுது. ஒரு மூட்டை கத்திரிக்காயில எந்த கத்திரிக்காய் எந்த செடியில விளைஞ்சதுன்னு எனக்கு தெரியும்னு அம்மா ஒரு தடவை சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது சில மன்ற தலைவர்கள் வந்து இதுல வந்து பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஏன் அம்மாவுக்கு எல்லாமே தெரியுமேங்கிறத வந்து இன்னும் நம்ம என்ன சொல்லியிருக்கு, நீ வந்து மரத்துல ஏறி தவறான முறையில பழம் பறிச்சின்னா உன்னை ஏற விட்டுருவேன். நீ எவ்வளவு வேணாலும் ஏறி எவ்வளவு வேணாலும் பறிச்சுக்கலாம். ஆனா கீழே திரும்ப இறங்கி வர முடியாது. நீ அவ்வளவு உயரத்துல இருந்து கீழே விழுந்து அடிபட வேண்டியதுதான் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கு. இதை ஏன் மன்ற தலைவர்கள் உணர மாட்டேங்கிறாங்க? அம்மா வந்து வருமானத்துக்கு நம்ம அம்மாட்ட தான் வேண்டிக்கணும், அதுக்கு அம்மா வழி பண்ணும். அம்மா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக செல்வத்தை கொடுத்தா அவங்க ஒரு வேலை தப்பு செய்யற எண்ணம் வராதோ என்னவோ. ஓம் சக்தி. நன்றி சக்தி. அதாவது வந்துட்டு அந்த மாதிரி வழிமுறைகளை அதை அம்மாவிடமே விட்டு விடுவோம். அதாவது நம்ம வந்துட்டு வழிகாட்டுதலை மட்டும் நம்ம வந்துட்டு சொல்லிடுவோம். வழக்குகளை அம்மா பார்த்துக் கொள்வார். ஒரு வாரம் தரும். வணக்கம் சொல்லுங்க சக்தி. ஓம் சக்தி, பக்காரு சக்தி. பழனிமுருகன் சார் சிறப்பா சொன்னாரு. அந்த புக்ல மாலை செலுத்தும் மாலை போடும் போதும் செலுத்தும் போது நான் 83ல அண்ணா நகர் மன்றதுக்கு தான் ஃபர்ஸ்ட் சக்தி மாலை போட்டோம். போடும்போது உங்க அம்மா அப்பா
மனசுல நினைச்சிட்டு மாலை போட்டுக்கன்னு சொன்னாங்க. அதே நேரத்துல மருவத்தூர் கருவறையில கூட அதுதான் சொன்னாங்க. அது அம்மா அப்பா நினைச்சு இப்போ இதுல புக்ல எழுதியிருக்கான்னு பள்ளிமுருகன் சார் கேட்கணும். இருக்கு சக்தி. மாலையை ஏற்றுக்கொள்ளும் முன் மாலையை முதல்ல குருக்கு மாலை போடுறோம் இல்லையா? எல்லாரும் சேர்ந்து குருக்கு மாலை போடுவோம். மாலையை ஏற்றுக்கொள்ளும் குரு அந்த வேளையில் இருமுடியின் மேல் இரு கரங்களையும் வைத்து தன் தாய் தந்தையரை நெஞ்சில் நிறுத்தியும் அன்னை ஆதிபராசியை நெஞ்சில் நிறுத்தியும் வணங்க வேண்டும் குருவா பண்ணும்போது. சரி சரி சரி. அது ஒரு முக்கியமா அம்மா அப்பா நடிச்சுட்டு பண்ணணும், செலுத்தும் போதும் பண்ணணும் இருந்தா சரி. சந்தோஷம் சார். ஓம் சக்தி. சக்தி, இதுல இன்னொரு கருத்து என்னன்னா, தாய் தந்தையை நினைக்கணும், குலதெய்வத்தையும் அம்மா வந்து நினைக்க சொல்லியிருக்கு. தாய் தந்தையர் குலதெய்வம் நம்ம பிறந்ததுல இருந்து இதுவரை வந்த வாழ்க்கை அதை திரும்பி வந்து பார்க்க சொல்லியிருக்கு. கோயிலுக்கு வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் தன்னை மறந்து சந்தோஷமா இருக்கணும். அப்படி இல்லைன்னாக்கா கருவறை முன்னாடி நிக்கிற ஒரு 1/2 நிமிடமாவது தன்னை மறந்து சந்தோஷமா இருந்தா அந்த இருமுடி செலுத்தியதுக்கான முழு பலனையும் தருகிறேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கு. கருவறை முன்னாடி நின்றுகிட்டு மனசுல தேவையில்லாத எண்ணங்களை சுமந்துகிட்டு ஏதோ நினைச்சுக்கிட்டு அபிஷேகம் பண்றாங்க. அப்படி இல்லாம மனதை ஒருமுகப்படுத்தி அபிஷேகம் பண்ணினா அதுக்கான பலன் உண்டு அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கு சக்தி. நீங்க சொல்ற சக்தி சிவா சொல்ல சரியிலே. ஆனா ஐயா கேட்டது அந்த புத்தகத்துல இருக்குது, தன் தாய் தந்தை மட்டும்தான் சொல்லி இருக்குது. புத்தகத்துல இருக்குது அதுதான் இருக்குது. சரி சரி. நன்றி 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 சக்தி. ஒரு நல்ல கலந்துரையாடலாக இந்த வாரம் அமைந்தது. இன்னும் தொடர்ந்தும் அதை பற்றி, அதன் இருமுடி சக்தி மாலை பற்றிய முக்கியத்துவம் பற்றி, அருள்வாக்குகள் பற்றி தொடர்ந்து அடுத்த வாரம் இதை பற்றி பேசுவோம் சக்திகளை. ஓம் சக்தி. ஓம் சக்தி.